பழனி கோவில் பத்திரப்பதிவு மோசடி விவகாரம் அமைச்சர்களுக்கு தெரியாமல் நடக்க வாய்ப்பே இல்லை என முன்னாள் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி குற்றம் சுமத்தினார். மதுரை ஐயர் பங்களாவில் செய்தியாளர்கள் சந்தித்த அவர், அறநிலையத்துறை இடத்தை பதிவு செய்ய முடியாது என பத்திரப்பதிவு அலுவலக ஆவணங்களில் இருக்கும்போது எப்படி பதிவு செய்யப்பட்டது என கேள்வி எழுப்பினார். கூட்டணி தொடங்கி அனைத்து துறை குறித்தும் பேசி நிழல் முதலமைச்சர் போல் அமைச்சர் நிர்மல்குமார் இருப்பதாகவும் மூர்த்தி விமர்சித்தார். இல்லை, அப்படியெல்லாம் நடந்திருந்தால் எங்களுக்கு கவனத்துக்கு வந்திருக்கோம். அந்த மாதிரி எங்கேயும் என் கவனத்துக்கு வந்த மாதிரி தெரியலை. இந்த துறையை பொறுத்தளவுங்க அதிகாரிகளே மேலதிகாரிகளே அதுக்கான நடவடிக்கை எடுத்துருவாங்க. இப்போ நீங்கள் தப்பு செஞ்சுருக்கிறாங்க ஒருத்தர் சொன்னார்னா அது எந்த லெவலில் பண்ணாலும் அதில் உடனே அதுக்கு உயரதிகாரி இருக்கிறாங்க. எனக்கு பதிவுத்துறையில் 10 மாதத்துக்கு 1 மாதத்துக்கு ஒரு அதிகாரி மாற்றுறது இல்லைங்க. 2 அதிகாரி தான் எனக்கு பதிவுத்துறையில் 5 ஆண்டு காலத்திற்கு இந்த பதிவுத்துறையினுடைய ஐஜியாக 2 அதிகாரி தான் இருக்கிறாங்க. அவருக்கு கீழே தான் அந்த அடிஷ்னல் ஐஜி, அது மாதிரி டிஐஜி, ஏஐஜி, டிஆர், எஸ்ஆர் அசிஸ்டண்ட் இருக்கிறாங்க. ஆனால் இது ஒரு பெரிய விஷயம். அவர் கேட்குறார், அது எனக்கு என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. நாங்கள் பழனி கோயிலில் நடந்த உடனே சிபிசிஐடியை என்கொயரி போட்டு உடனே நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சோம். அப்போ 5 ஆண்டு காலத்தில் ஏன் சிபிசிஐடி இல்லாமல் ஒரு நிர்வாகம் நடத்தினது தப்புன்னு சொல்கிறாரா?